பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அற்பமான ஆரம்பத்திற்குள் தான் கர்த்தர் நிறைவை வைத்துள்ளார். ஆதார வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு. விசுவாச மக்களே, விசுவாசத்தை முடிக்கிறவர் என்றால் அதற்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறவர் என்பதல்ல அர்த்தம். நிறைவுபடுத்துகிறவர். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும், அவர் ஆரம்பிக்கும் போது சொற்பமாக இருந்தாலும் அதற்குள் அவர் ஒரு நிறைவை வைத்தான் ஆரம்பிக்கிறார். அதாவது ஒரு காரியத்திற்கு ஜெபித்துவிட்டு பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள தேவையான கிருபையை கொடுக்கிறவர். விசுவாசத்தின் நிலைத்தன்மையை கொடுக்கிறவர், நிறைவுபடுத்துகிறவர் என்பதாகும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் துவக்கியுள்ளாரோ அவற்றை நிறைவு செய்து நித்திய ஜீவனை அளித்து 1 யோவான் 2:25 இம்மையிலும் மறுமையிலும் உங்களை அவரோடு இணைத்து வைத்தவர்தான் ஆகும். அதுதான் நிறைவு செய்கிறவர் என்பதாகும், முடிக்கிறவர் என்பதாகும். ரட்சிப்பு யோசித்து பாருங்கள். நாம் ஏதோ சொன்னார்கள், வந்தோம், அனுஷ்டானம் எடுத்தோம், அது நமக்கு அற்பமாக தெரிகிறது. ஆனால் அதற்குள்ளே எத்தனை முழுமையை வைத்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். அவர் உங்களிடத்தில் துவக்கியதை நீங்களே முடித்துக்கொள்ள உரிமை உண்டு, வாய்ப்பும் உண்டு. ஆம், அவர் நமக்கு கொடுத்த சுயம், இதை நாம் பயன்படுத்த அறிந்திருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட சுயம் சில காரியத்திற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதை கொடுத்தாலும், எந்த உணர்வுகளை கொடுத்தாலும் எல்லாம் ஒரு நன்மைக்காக பயன்படுத்திக் கொள்ளத்தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதனோ அதை எல்லைக்கு மீறி பயன்படுத்தி தனக்கே நஷ்டத்தை வரவழைத்துக் கொள்கிறார். இதை புரிந்து கொண்டால், தெளிவு பெற்றுவிட்டால் இதை அற்புதமாக நம்ம கையாள முடியும். கத்தி நம் வீட்டில் இருக்கிறது, அதை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு மட்டும் பயன்படுத்தி விட்டு பின் அதனுடைய உரையிலே வைத்து விட வேண்டும். அதே போலத்தான் நம்முடைய சுயமும், நம்முடைய எல்லா உணர்வுகளும். நாம் வேலை செய்வதற்கு, ஞாபகப்படுத்தி செய்வதற்கு, தெரிந்தெடுத்து பேசுவதற்கு, சரியான பதிலை சொல்லுவதற்கு, கற்று அறிந்ததை திறம்பட செய்வதற்கு இந்த சுயம் நமக்கு அவசியம். அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு சேவகனாக இருக்க வேண்டுமே ஒழிய எஜமானனாக மாற அனுமதிக்க கூடாது. ஆனால் இந்த சுயம் எப்போதுமே எதை எடுத்தாலும் இதில் தனக்கென்ன லாபம் என்றே யோசிக்கும். அதுவே தலையை தூக்கி கொண்டு மேலே நிற்கும். இந்த சுயத்தின் மறுபக்கத்தை நம்முடைய சுயம்தான் அறிந்திருந்தாலும் அதை அடக்கி வைக்கவும் வேண்டுமானால் உடைக்கவும் நாம் அறிந்திருத்தல் வேண்டும். இதைத்தான் பிசாசு தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பான். சுயம் அவசரப்படும், தேவ நோக்கத்திற்கு திட்டத்திற்கு ஒத்து போகாது. தானாக ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும், போராடும். இப்படித்தான் உலக வாழ்க்கை என்று நமக்கே அது சொல்லும். அப்படி அல்ல. ஏதேன் தோட்டத்தில் ஆரம்ப வாழ்வை நினைத்து பாருங்கள். அந்த 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பிசாசு உள்ளே நுழைகிறான். ஏதேன் தோட்டத்துக்குள்ளும் அவனால் நுழைய முடியும். 6வது வசனத்தில் சோழி முடித்தது. எப்படி ஆரம்பிக்கிறான்? புசிக்க வேண்டாம் என்று கனியை, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களை கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? அப்படித்தான் ஆரம்பிக்கிறான். அதற்கு ஸ்திரீ பதில் சொல்லுகிறாள். அதற்கு இந்த பிசாசு பதில் சொல்லுகிறது. நீங்கள் இது புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. கேட்டீர்களா? அவரே அற்புதமாய் படைத்து எல்லா வசதிகளையும் கொடுத்து அவர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அந்த ஆரம்பத்திற்குள்ள ஒரு நிறைவு இருக்கிறது. இது இடையில் புகுந்து இதனுடைய சுயத்தை தூண்டிவிட்டு அவர்களை இழக்க செய்து விட்டது. வீணாக போய்விட்டார்கள். தேவன் துவைக்கினதை மனிதன் முடித்து கொண்டான். அவனுடைய சுகம் எழும்பி முடித்து விட்டது. யார் ஸ்திரீ பிசாசை கை நீட்டினால் ஆதாம் ஏவாளை கை நீட்டி என்ன பிரயோஜனம்? இழந்ததுதான். ஏதே தோட்டத்தில் ஒரு குறைவும் இல்லை. பகலில் குளிர்ச்சியான வேலையை தேவன் ஆதாம் ஏவாளோடு உலாவிய கொண்டிருந்தார் அல்லவா? தகுதி இழந்தார்கள். தேவன் இவர்களை துரத்துவிட்டு காவலுக்கு சுடரொளி பட்டயத்தை வைத்தார். கீழ்ப்படியாததினால் தேவன் ஆரம்பித்ததை இவர்கள் முடித்து கொண்டார்கள். 1 சாமுவேல் 13:15 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சவுல் ராஜா தேவ திட்டத்திற்கு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அவனும் கீழ்ப்படியவில்லை. அவர்தான் முதலில் சவுலை ஆரம்பித்து வைத்தார். அதுவரையில் இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜா என்பது இல்லை. பென்யமீன் கோத்திரம் சின்ன கோத்திரம், அதில் சவுலின் குடும்பம் சின்ன குடும்பம். அதிலிருந்து தெரிந்தெடுத்து ஆரம்பித்தார். ஆரம்பம் அற்பம்தான். அந்த அற்புதத்துக்குள்ளேயே ஆண்டவர் நிறைவை வைத்திருந்தார். ஆனால் இவனோ தன்னுடைய சுயத்திற்கு மரியாதை கொடுத்து தனக்கு மகிமையை தேடி வழிவிலகி போய்விட்டான். ஆனால் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவனுக்கு கொடுத்தார். சுயத்தை தான் கொடுத்திருந்தார். ஆனால் சுயத்தை அவன் வேறு விஷயங்கள் பயன்படுத்தி கொண்டான். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகி போனது. அது கூட அறியாமல் அவன் வாழ்ந்தான். 1 சாமுவேல் 15:23 அது சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்லுகிறார். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். அவ்வளவுதான். நீர் அவருடைய திட்டத்தை புறக்கணித்த அது அற்பம்தான்.
ஆனால் அவர் உன்னை புறக்கணித்தார் என்று சாமுவேல் சொல்லிவிட்டார். 26வது வசனம் சொல்கிறேன் பாருங்கள். சவுலை பார்த்து நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை. அவன் இழுக்கிறான், சவுலை பார்த்து இழுக்கிறான், வா என்று. அது முடியாது என்று சொல்லிவிட்டார். நீர் இஸ்ரவேலி மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். கேட்டீர்களா? எவ்வளவு வேதனையான காரியம் என்று பார்த்தீர்களா? அவர் ஆரம்பித்தான், இவன் முடித்து கொண்டான். அப்படி முடியும், நாம் அப்படி முடித்து கொள்ளக்கூடாது. அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பிசாசு சொல்லுவான், நம்ம சுயத்தை தூண்டி விடுவான், குறுக்கு வழியை காட்டுவான். இரண்டாவது காரியம், கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கும் போது பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள மனதில்லாமல் நாமவே ஒரு திட்டம் குறுக்கு வழி செய்வது. முதலில் நான் சொல்வது, சுயத்தை தூண்டிவிட்டு சுயம் அதை அவருடைய திட்டத்தை மறுதளிப்பது. இரண்டாவது, நாமவே ஒரு திட்டம், ஒரு குறுக்கு வழி அதை செய்து கர்த்தர் அதையும் முடித்து விடுவார். அவர் ஆரம்பித்ததற்கு நாம் ஒரு மாறு திட்டம் கொடுத்திருந்தோமே, ஆனால் அதை அவர் இல்லாமல் செய்து விடுவார். நம்மேல் இரக்கம் வைப்பதால் தொடர்ந்து தமது திட்டத்தை நிறைவேற்ற நம்மளை பலப்படுத்துவார். அது அவருடைய இரக்கம் கிருபை இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஆபிரகாம் வாக்கு கொடுத்திருந்த 12, 15, 17 ஆதியாகமம் 3 அதிகாரிகள் பாருங்க, திரும்ப திரும்ப சொல்லுவார், உனக்கு பிறக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் சாராளின் பேச்சை கேட்டு ஆகாருக்கு இஸ்மவேலை பெற்றெடுத்தான் ஆபிரகாம். கர்த்தர் சொன்னாரா? குறுக்கு வழி. என்ன ஆயிற்று? 21ஆம் அதிகாரத்தில் சாராளை கொண்டே, அவதானே கொடுத்தாள் ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு, அவளை கொண்டே அவளையும் ஆகாரையும் மகனையும் வெளியேற்ற வைத்தார். அந்த திட்டம் முறிவடைந்தது. அதற்கு பின் மறுபடியும் பலப்படுத்தி வாக்கு கொடுத்து ஈசாக்கை கொடுத்தார். கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஆரம்பித்து கொடுத்த அது பிஸ்னஸோ வேலையோ குடும்பமோ, அது உங்கள் சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், சொற்பமாக இருக்கலாம், ஆரம்பம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், எது ஊழியம் கூட அப்படித்தான். இவைகள் அற்பமாக இருந்தாலும் நீங்கள் அதிலே நிலைத்திருங்கள். அந்த ஆண்டவர் கர்த்தர் ஆரம்பித்திருந்தால் அந்த அற்பத்துக்குள்ளே அற்புதத்தை வைத்திருக்கிறார். ஈசாக்கு ஒரு மகனைத்தானே கொடுத்தார். அந்த ஒரு மகனுக்குள் யாக்கோபு இருந்தார். அந்த யாக்கோபுக்குள் 12 கோத்திரங்கள். அந்த 12 யூத கோத்திருந்த ஏசாப்பாவுக்குள்ளுக்கு கோடி ஜனங்கள். பார்த்தீர்களா? அந்த ஈசாக்குள் ஒரே ஒரு மகன் அற்பமாக இருந்தாலும் எத்தனை உள்ளே வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். அப்படித்தான் உங்கள் வாழ்வில் அவர் எவர் துவக்கி இருந்தாலும், அது உங்களுக்கு பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் அற்பமாக இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கொடுங்கள். அதற்குள் அற்புதத்தை வைத்திருக்கிறார், அதிசயத்தை வைத்திருக்கிறார். காலங்கள் போக போகத்தான் அது வெளிவரும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். இந்த அந்த அற்பமான காரியத்தை அற்புதமாக அதிசயமாக மாற்றி கொடுக்க அவரால் கூடும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. பிரசங்கி 7:8, யோபு 8:7 இதெல்லாம் வாசித்து பாருங்கள். அவராலே என்று நம்மால் எதுவும் செய்ய இயலாது. கையளவு மேகம்தான். பெருமழை பெய்யவில்லையா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் அந்த கையளவு மேகத்துக்குள்ளுதான் அந்த பெருமழையின் உள்ளே வைத்திருந்தார். அதுதானே பெரிதாகி மழை கொட்டியது. ஆடு மேய்த்தவன் தான் தாவீது, அரசனாக்கவில்லையா? அவனுடைய ஆரம்பம் எப்படி? அந்த ஆரம்பத்திற்குள்ளதான் அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வைத்திருந்தான். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே அதற்குள் அவன் வைத்திருந்தான். மீன் பிடித்து கொண்டிருந்தவனை உலகத்தை கலக்க அப்போஸ்தலர் ஆக்கவில்லையா? பேதுருவுக்கு என்ன தெரியும்? மீன் பிடிக்கிற தவிர ஒன்றும் தெரியாது. ஆரம்பித்து வா, என் பின்னாலே வா என்றார். ஆரம்பம் அற்புதம்தான். எங்கே போனாலும் கூட போனால் வேற தெரியும் அவனுக்கு. ஆனால் அதற்குள்ளே 3000 5000 பேர் ரட்சிப்பார்கள் என்று வைத்திருந்தாரே. அருவருக்கப்பட்டதும் சாபத்திற்கு உட்பட்டதுமான மோபாபிய ஸ்திரீ ரூத்தை கொண்டு இயேசுவின் பிறப்பின் அட்டவணையில் வைக்கவில்லையா? சாதாரண யாரும் கண்டுகொள்ளாத பச்சை தண்ணீரை யோவான் 2ஆம் அதிகாரத்தில் திராட்சரசமாக மாக்கி தரவில்லையா? அந்த 6 கற்றாடிகள் தண்ணீரை ஊற்றும்போது அற்பம்தான், சாதாரண தண்ணீர் தான், பச்சை தண்ணீர் தான். நிறமுமில்லை, மனமுமில்லை, ருசியுமில்லை, ஒன்றுமில்லை. ஆனால் அதற்குள்ளதானே நிறமுள்ள மனமுள்ள ருசியுள்ள திராட்சை ரசம் இருந்தது. உங்கள் வாழ்வும் உங்களது பிள்ளைகளின் வாழ்வும் இப்படி அமையும். அற்புதங்களாக அதிசயங்களாக உங்களுக்குள் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முறிவை நடத்தி வருவார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். பிலிப்பியர் 1:5 உங்களுக்குள் ரட்சிப்பை அவர் தொடக்கவில்லை, முழுமையாக கொடுத்துள்ளார். மனமாற்றத்தை தான் துவக்கியுள்ளார். ஆத்துமா தினந்தோறும் மனம் மாறிக்கொண்டே போக வேண்டும். ஆவி ஒரே நிமிஷத்தில் அது ரட்சிக்கப்பட்டு அது உயிர்ப்பிக்கப்பட்டது.
2 கொரிந்தியர் 5:17 என்ன வசனம் சொல்லுகிறது? ஆண்டவர், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. கேட்டீர்களா? எல்லாம் புதிதாகும். உங்கள் வாழ்க்கை அனைத்து காரணங்களும் புதிதாகும். இதை நீங்கள் நம்ப வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை, மனிதன வார்த்தை இல்லை. புதிதாய் பிறந்த குழந்தை நீங்கள் தெய்வ குடும்பத்தில். உங்களுக்கு நற்குணங்களை துவக்கியுள்ளார், உங்களுக்குள்ளே சில காரியங்களை துவக்கியுள்ளார். அவர் துவக்கியுள்ளார் தான் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அதை வளர்ப்பார், அதை நிறைவடைவை செய்வார். இதை நீங்கள் வளர்த்து ஸ்திரப்படுத்தி உலகத்திற்கு காட்டுங்கள். ஈசுமணி போய்விடாதீர்கள், பின் அது ஈஸியாகவே போய்விடும். எவ்வளவு வேகமாய் வந்ததோ அவ்வளவு வேகமாக அது போய்விடும். கர்த்தர் உங்களுக்கு அமைத்து கொடுத்த எதுவாக இருந்தாலும் உள்ளான மனுஷனை உருவாக்கி பிரகாசிக்க செய்து கொண்டேதான் வெளியரங்கமான காரியங்கள் உயர்த்தப்படும். உள்ளே மனமாற்றம் இருந்தால்தான் வெளியரங்கமான காரியம் மாற்றத்துக்கு கொண்டு வரும். இதை என்னாலும் மறக்கவே கூடாது. வெளியரங்கமான வாழ்வு மெருகேறும், மேன்மைப்படும். அவர் இந்த இரண்டையும் ஒரு சேர செய்ய அவர் வல்லவர். நீங்கள் அவர் கரத்தில் அடங்கி இருந்தால் போதும். அவர் தூக்கவனதை அவர் நிறைவு செய்வார். அவர் துவக்கணது அற்பம் மறுபடியும் ஏன் சொல்கிறேன் என்றால், அது சாதாரணமாக இருந்தாலும், அற்பமாக இருந்தாலும், நெக்லிஜிபிளாக இருந்தாலும் அதற்குள்ள பெரிய நிறைவு இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் என்பதற்குத்தான் இத்தனை சாட்சிகளும். பொறுமையோடு உங்களது எல்லையில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு முதலில் அவரை தேடுவதும், உங்கள் உள்ளத்தில் என்ன பேசுகிறாரோ, உங்களுக்குள் என்ன உணர்த்துகிறாரோ அது உங்களுக்குத்தான் தெரியும். அதற்கு கீழ்ப்படுத்த நடக்க வேண்டும். ஆனால் அதை சுயம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவர் கை வைத்தது அற்புதமாய் மாறும். உங்களுடைய எல்லையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் உள்ளத்திலே அவர் கை வைத்துள்ளார். உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்கள் மேல் கை வைத்துள்ளார். அவர் கரம் உங்கள் மேல் இறங்கி இருக்கிறது. அவர் விட்டு போக மாட்டார். அவர் தொடங்கினதை அவரே முடிப்பார். அதுதான் வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் எல்லையில் எந்த குறைவும் காண முடியாது. அவர் இருக்கும் இடத்தில் குறைவு கிடையாது. இயேசு இருந்த இடத்தில் குறைவு இருந்ததா? இயேசு இருந்த இடத்தில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தன. அப்போ அதே இயேசு தான் உங்களுக்குள் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார், உங்கள் பிசினஸில் இருக்கிறார், உங்கள் வேலையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாக 1ஆம் அதிகாரத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கி நல்லது நல்லது என்று கண்டாரே, அப்படி உங்களுக்குள் உண்டாக்கி நல்லது என் காண்பார். அவர் காண்பதை உலகத்துக்கு காண வைப்பார். உங்கள் உறவுகளை காண வைப்பார். நல்லதாகவே அருமையானதாகவே அமையும், நிறைவாகவே முடித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களில் ஆரம்பித்ததை நீரே வளர்த்து நிறைவாக்கும் ஐயா, லாபகரமானதாக்கும் அப்பா. இதற்கு மாற்றாக நாங்கள் எதையும் செய்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஐயா. தடுத்து உம்முடைய வழியிலே நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு என் சுயத்தின் மேல் சாயாமல் சகலத்தையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நடத்துங்க, நான் இணங்கி நடப்பேன், நான் உயர்வேன், உயர்ந்து கொண்டே இருப்பேன். நீதிமொழிகள் 3:5-6 சொல்லுவது போல என் சுயத்தில் நான் சாய மாட்டேன். அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து வழி முழுவதும் அவரையே நிலைத்து கொண்டிருப்பேன். அவர் என் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த வார்த்தை சத்தியமானது. அது என் வாழ்வில் நடக்கும். ஆமேன். ஹல்லேலூயா.